மீட்கப்படாத மக்கள் எல்லாருமே இருக்கிற நிலைமை இதுதான். அவர்கள் இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு தங்களை அர்ப்பணித்து பிசாசின் போக்குக்கு தங்களை விட்டுக் கொடுத்து இந்த உலகத்தில் இப்பொழுது கிரிய செய்து கொண்டிருக்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய பிசாசுக்கு ஏற்றபடி நடந்து கொண்டீர்கள் சொல்றார். நாங்களும் அப்படித்தான் இருந்தோம். அப்ப இந்த உலகத்தின் மக்களுக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள் பாவத்திலே வாழ்கிறார்கள். அவர்களுக்கு அந்த பாவத்தை பற்றி ஒரு அக்கறையும் இல்லை. அவர்கள் பிசாசின் விருப்பத்தை பூர்த்தி செய்து கொண்டு தாங்கள் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றிக் கொண்டு உலகத்தின் பெற்றனாலே வாழ்க்கை தங்கள் வடிவமைக்கப்பட்டு அவர்கள் வாழுகிறார்கள். கருப்பு அழகில் யோசிச்சு வெள்ளையாகிறதுக்கு ஊசி அடிக்கடி அடிக்கிறாங்க நிறைய பேர். கருப்பு அழகில் யார் சொல்லிக் கொடுத்தது? உலகம். கருப்பு இல்லைன்னு கடவுள் சொன்னாரா? கருப்பு ஒரு கலர் இல்லையா? அது வடிவு இல்லையா? கருப்பு அழகு இல்லைன்னு சொன்னது யாரு? ஏன் கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளையாகிறதுக்கு ஊசி அடிக்கிறாங்க? வெள்ளை அழகண்டு கடவுள் வேதம் சொல்லுதா? The pattern of this world. உலக மக்கள் உலகத்தினுடைய போக்குக்கு இழுபட்டு வாழுகிறார்கள். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இதுதான் அழகு என்று நினைக்கிறார்கள். இதுதான் சரியென்று நினைக்கிறார்கள். 2 சொல்கிறார், விசுவாசிகளாகிய நாங்களும் முற்காலத்தில் எப்படி இருந்தோம் சொன்னால், அக்கிரமங்களாலும் பாவங்களாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளை நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிய செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சம் மனசு விரும்பினங்களை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோவாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம்.